நான் வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? செல்வம், எஸ்பி செல்வம். செல்வம், எந்த ஊர்னா நீங்க? அண்ணா நகர் மலைமேடு. அண்ணா நகர் மலைமேடுங்களா? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை. ஓகேண்ணா. நான் இந்த ஆடுகள்லாம் வளர்த்துட்டு வரீங்க, இது எவ்வளவு வருஷமா நான் வளர்க்குறீங்க? 5 வருஷமா வளர்க்குறேன் சார். 5 வருஷம் வளர்க்குறேன் சார். 5 வருஷமா வளர்க்குறீங்க? ஆமா. எப்படின்னு ஆரம்பிச்சீங்க இந்த ஆடு வளர்ப்பு? எங்களுக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு சார். ஓகேண்ணா. அப்படிங்களா? ஆமா. அம்மா ஆதரவுல எனக்கு கட்சி. எத்தனை ஆடுனா கொடுத்தாங்க? 4 கொடுத்தாங்க சார். 1 செத்து போச்சு, 1 பாம்பு கட்டி செத்து போச்சு. என்ன ஓகேண்ணா. அப்புறம் 2 சார் ஒரு 50 உருவாக்கணும் சார். இல்ல இப்போ இதுல இருந்து 50 உருவாக்கிக்கிறீங்க? ஆமா. 21 இப்போதைக்கு 21. ஆமா. வீட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் வேலை செய்யறதுக்காக ஒரு 2 வித்தேன். ஒரு பையனுக்கு வண்டி வாங்குறதுக்காக, 2 வீலர் வாங்குறதுக்காக ஒரு 10 ஆடு வித்தேன். ஆமா. இப்ப அவங்க ஃப்ரீயா கொடுத்த ஆடுன்னா இப்ப இவ்வளவு ஆடு உருவாக்கிறீங்க? மனுஷாவர் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ஓகேண்ணா. நான் எவ்வளவு நேரம் நான் மேய்க்கிறீங்க இது? காலையில 10 to 1 மணி மேய்ப்பேன் சார். சாயந்தரம் 3 to 6 மணி மேய்ப்பேன் சார். அப்படிங்களா? காலையில ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம் மேய்ப்பேன். ஒரு மழை காரணத்தினால. மழையில. ஓகேண்ணா. இப்போ அந்த ஆடு கொடுத்துருக்காங்களா, அது என்ன ஸ்கீம் தெரியுமாண்ணா? என்ன ஸ்கீம்ல கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு? அதாவது எலெக்ஷன் அம்மா போட்ட ஆர்டர்ல. ஓகேண்ணா. புரட்சியில் அம்மா கொடுத்தாரு ஆர்டர்ல. அவர் போன பிறகு அந்த அம்மா காலமான பிறகு மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஓகேண்ணா. அப்போ அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 5 வருஷம் அந்த அம்மா போட்ட திட்டத்தை கொடுத்தாரு. எனக்காக கொடுக்கல, ஊர் மக்களுக்காக கொடுத்தாரு. இப்ப அதெல்லாம் இவ்வளவு ஆடு நான் இது ஆடு உங்களுக்கு எப்படி நான் கை கொடுக்குது ஐயா? ஆமா, எனக்கு ரொம்ப கை கொடுக்குது சார். அப்படிங்களா? இது நன்றி. நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கலாம். ஒரு பையன் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாத்துக்கிறேன். பல வகைக்கு போகுது சார். எனக்கு உங்க வீட்டையே 100 ரூபா வாங்கினா நீ எப்ப கொடுக்கணும் கேட்பீங்க. ஆமா. இது வியாபாரி கூப்பிட்டு வச்சுக்க, நீங்க 10,000 கொடுத்துட்டு போயிடுவாரு. ஓகேண்ணா. நான் ஆடு வளர்ப்பு உங்க எப்படி லாபமா இல்ல நஷ்டமானது? எனக்கு பிடிச்சிருக்கு சார். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க மேய்க்கிறீங்க, வளர்க்குறீங்க. கம்பெனில வேலை செஞ்சேன். அப்படிங்களா? அது கம்பெனில மாசம் ஆனா கைது பாக்கணும். இன்னைக்கு வயிற்று வலி. உடனே நான் ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சுய தொழில் மாதிரி எதனா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தொழில் கோழி வளர்க்கணும் பண்ணை முறையில நினைக்கிறாங்க. கம்பெனில வேலை செஞ்சு 10,000 20,000 வாங்குறதுக்கு இது மாதிரி ஆடு மாடே மேய்ச்சிடலான்ற அந்த நிலைமையில இருக்காங்க இப்போ. அவங்க கைக்கு பதில் சொல்றான் போய். ஆமாண்ணா. 1 hour லேட்டா வருவேன், 10 நிமிஷம் வருவேன். இப்போ அந்த மாதிரி சார். என்னென்ன சிரமம் நான் இருக்கு ஆடு வளர்க்கறதுல? ஒண்ணு இல்ல சார். மழை பெஞ்சு பிள்ளை இருந்தா அது நம்ம சோறு ஆக்கி போடணும், தேடணும் இல்ல சார். மனுஷன் சோறு குழம்பு தேடணும். ஆமா. இவங்க பச்சை பிள்ளை இருந்தா அழகா மேய்ட்டு வீட்டு வந்துடும் சார். ஓகேண்ணா. என்று எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கணும் சார். ஓகே. தண்ணி விட்டு சொல்றேன் சார். அப்படிங்களா? ஓகேண்ணா. பரவாயில்லைங்களா? இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்களா ஆடு மேய்ச்சி? எவ்வளவு காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? நானும் சாப்பிட்டு பசங்க ஸ்கூல் அனுப்பிட்டு 9 மணி 9 மணி தான் வெளியே வருவேன். 9 மணிக்கு? 9. ஓகே. பசங்க ஸ்கூல் போகணும் இல்லையா? அவங்க வீட்டுல வேலை இல்ல, அவங்க ஸ்கூல் போகணும். கம்பெனி பசங்க பையன் போவான். அவங்க அனுப்பிட்டு நானும் சாப்பிட்டு 10 மணி வச்சுங்களேன். 9, 10. ஓகே. இப்போ 12:30 மணிக்கு அது டைம் வீட்டுக்கு போடுவேன். நானும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 மணிக்கு தான் திரும்ப 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வைப்பீங்க? ஓகே. மீண்டும் அவர் வரணும் சார். அப்படிங்களா? ஓகேண்ணா. தண்ணி விட்டு சொல்றேன் சார். அப்படிங்களா? சரிங்கண்ணா. பரவாயில்லைங்களே, உங்களுக்கு ஒரு இது தொழில் மாதிரி இது கொடுத்துருக்கு. ஆடு இருந்தாலும் இதுல வந்து நீங்க சம்பாரிச்சு லாபம் பார்த்துட்டு. எனக்கே உடம்பு சரியில்லை, என் பையன் அடுத்த பேர் கை எந்த அவசியம் இல்லை சார். இப்படி சொல்லுங்க சார், விடுங்க சார். அப்பா எனக்கு அப்பா பழக இருக்காங்க. எனக்கே உடம்பு சரியில்லை, அடுத்த பேர் கடன் வாங்கணும் அவசியம் இல்லை. எடப்பாடி நினைச்சு ஒரு வியாபாரி கொடுத்தா நீங்க அப்பா அசால்ட்டா இருக்கும். ஓகேங்கண்ணா. நான் இப்போ ஆடு நீங்க வச்சிருக்க ஆடு என்ன ரகம் தெரியுமா? அது வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க சார். வெள்ளாடு தான் எல்லாமே? ஆமா. அதுல இந்த கொடியாடு அது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரி. செம்பரி ஆடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. வெள்ளாடுன்னு. நான் நீங்க வச்சிருக்கிற ஆடு எல்லாம் எத்தனை குட்டி நான் போடுது? 2 ஆடு சார். 2 குட்டி போடுது. ஆமா சார். ஓகேண்ணா. நான் மொத்தம் எத்தனை ஆடுனா இருக்கு உங்ககிட்ட இப்போ? 21 சார். 21ங்களா? ஓகே. எத்தனை கடை எத்தனை பொட்டனா? அப்படியா? அது 2 3 ஒரு 5 இருக்கு சார். கடாய் 5 கடை, மற்றது எல்லாமே போட்டா? ஓகேண்ணா. இப்ப எதனா வியாபாரத்துக்கு இருக்காண்ணா உங்ககிட்ட? கேக்குறாங்க சார், எனக்கு கொடுக்கல. அப்படிங்களா? எப்ப நான் விற்பனை பண்ற ஐடியால இருக்கீங்க? அதாவது ஒரு ஆடு வந்து 2-3 முறை குட்டி போட்ட பிறகு வயசான பிறகு நான் கொடுப்பேன் சார். அப்படிங்களா? ஸ்டார்டிங்ல கொடுங்க. எடப்பாடி சார் கொடுத்தது எதுனா பெரிய ஆடு. ஓகே. அது வந்து 5 வருஷம் ஆயிப்போச்சு. 5 வருஷமா இதை வச்சுட்டு? ஆமா. அது காது பஞ்ச் பண்ண ஓட்ட கூட இருக்காது. இப்ப அவங்க கொடுக்கும் போது அது பஞ்ச் பண்ணி சேர்த்து சார். அவங்க கொடுக்கும்போது இது பாத்தீங்களா, டோக்கன் முறையில கொடுத்துருக்காங்க. இது வந்து பஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்ல பஞ்ச் பண்ணி 10,000 கையில் கொடுத்தாங்க. நீ வாங்கிக்கிற காசு. ஓகே. இது வந்து சார் இது பாஸ். இதெல்லாம் வயசாகி போச்சு, மாறிடுச்சு. சரி. இதுல உருவாக்குறது தான். இதே 10 போட்டுருக்கோம். 2 தான் போடுதான். ஓகே. 5 முறை
ஓகே ஓகேண்ணா. இப்ப ஆடு இப்ப நீங்க மேய்ச்சல் முறையில கொண்டு வரீங்க, இது இல்லாம வீட்டுல எடுத்துட்டு போய் என்னென்ன தீனியில என்ன போடுவீங்களாண்ணா? இல்ல சார், இந்த நிறைய பேர் இந்த பொட்டு வைக்கிறாங்க சாப்பிடுறது பண்றது கிடையாது. ஓகே, பச்சை புல்லு மேய்ப்பேன். வந்து தண்ணி வைப்பேன் சார், கஞ்சி தண்ணி வைப்பேன். கஞ்சி தண்ணி தான் வைப்பீங்க. அரிசி வடிக்கிற கஞ்சி, மற்றபடி எதுவும் போட்டு தவிடு சில பேர் சொல்லுவாங்க. நான் இல்ல சார். சரி சரிங்கண்ணா. ஆனா நீங்க விற்பனைக்கு எப்படி நான் வியாபாரி இங்க வந்து வாங்கிட்டு போறாங்களா இல்ல வாணிப்பேட்டை சந்தைக்கு விற்கிறீங்களா? சந்தைக்கு ஓட்டின்னு போல சார். சந்தைக்கே ஓட்டின்னு போல வெட்டரும் வருவாங்கல்ல. ஓகே ஓகே. சித்திரை மாச திருவிழாவுல, ஆடி மாச திருவிழாவுக்கு குடும்பம் வச்சுக்க. இப்ப நீ வரீங்கன்னு வச்சுக்க சார். சரிங்கண்ணா. இது வேணும், என்னுடைய ரேட் சொல்லுவேன். சரி, அவங்க என்ன கிலோ கணக்கு பண்ணுவாங்க. ஓகே ஓகே. 10 கிலோ வச்சு கிலோ 8 அப்படி. ஓகேண்ணா. இந்த கடை இப்போ எவ்வளவு நான் மதிப்பு போகும் சொல்ல முடியுமா? இது ஒரு 10-5 கிலோ விழும் சார். 10-5 கிலோ விழும். 5 கிலோ விழும் ஃபுல் ரேட்டு. ஓகே. கிலோ 800 ரூபா, 580, 540, ஒரு 13,000 போகும் சார். 13,000 போகும். ஆமா இந்த கடை. இது எத்தனை பல்லு கடை தெரியுமாண்ணா? அப்படியா? சின்ன பாருங்க. 2 பல்லு தான் போட்டுருக்கு. 2 பல்லுங்களா? காமிக்கீங்க. 2 பல்லு. ஓகே ஓகேண்ணா. இப்ப இந்த பல்லு பார்த்து வாங்குறத பத்தி பேசியிருந்தோம். இப்ப அத ஆடு எப்படி நான் பல்லு பார்த்து வாங்குறது? அது விவரம் தெரிஞ்சவங்க வாங்குவாங்க சார். ஓகே. எனக்கு விவரம் தெரியல. அப்போ அப்படிங்களா? நானே வைப்பு போனோம். ஒரு எல்லாரும் வாங்கினாங்க. ஓகேண்ணா. நானும் ஒரு வியாபாரி பிடிச்சேன். அவருக்கு வயசுல வியாபாரி பிடிச்சேன். ஏன் 4 வேலை அம்மா பேர்ல வந்து ஆடு எனக்கு ஏற்படுத்த குடுத்துக்கிறாருன்னு. ஓகேண்ணா. சரி, வாங்கி தரேன். எனக்கு ஒரு 200 கமிஷன். இப்ப அவங்க எப்படி நான் இதுல கவர்மெண்ட்ல காசா கொடுத்தாங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நாங்க போய் வாங்கிடணும். ஆட்டை வாங்கிட்டு அதுக்கு நின்றுக்கணும். தெரியல சார். ஓகே ஓகே. கவர்மெண்ட் ஆபீசர் வந்து இங்க வெயிட் பண்ணுங்க வந்தாங்க. என் வைஃப் பேர்ல வந்தது சார். ஓகே. பூங்கடி அவங்கள நிக்க வச்சு அது 10,000 ரூபாய் கட்ட கையில் கொடுத்தாங்க. நீ மேற்கொண்டு நீ போட்டு வாங்கிக்கணும். வாங்கினாலும் செத்து போயிடும். ஆமா ஆமா. அவங்க கூட காசுலயே நீ 2.5 வாங்க இது தாங்க. ஆமா ஆமா. நான் ஒரு 2 ரூபா 3 ரூபா செலவு பண்ணி ஒரு வாங்கணும் சார். இல்லைன்னு சொல்லுவோம். அவங்க கொடுத்து 10,000 ரூபாய். சரி சரிங்கண்ணா. உங்க ஆட்டுக்கு என்ன மாதிரியான நோய் எல்லாம் வருது சொல்ல? இது ஹாஸ்பிட்டலும் போனது சார். போனதே இல்லைங்களா? மாதிரி பார்த்து. ஓகே ஓகேண்ணா. மாட்டேன். இப்போ இந்த திட்டம் மூலியமா எத்தனை பேருக்கு நான் உங்க ஊர்ல ஆடு கொடுத்துருக்காங்க இது மாதிரி? சார் ஒரு 40 பேர் மேல கொடுத்தாங்க சார். 40 பேர் மேல கொடுத்துருக்காங்க. 2 பீடா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 இப்போ உங்க ஆடுக்கு என்ன மாதிரியான நோய் வருது? எதனா வருதாண்ணா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். வாய் புண்ணு எல்லாம் ஒரு சொல்லிக்கிறாங்க. ஆமாங்கண்ணா. ஆனா நான் வாய் புண்ணு, சளி, அப்புறம் இந்த பேதி ஆகுனா நிறைய கழிச்சல் நிறைய அது இல்லாம நான் பொறுப்பா பாத்துக்கிறதுனால எனக்கு எதுவும் தெரியல சார். ஓகே. உங்க ஆடுக்கு அவ்வளவு நோய் வந்தது இல்லை? வந்து நான் கோசல கூட சார் மாட்டி சொல்லல. ஓகே ஓகே. ஏன்னா நான் வாராச்சு குளிக்க வச்சிருவேன். அப்படிங்களா? குளிக்க நல்லா போட்டு ஷாம்பு போட்டு எல்லாம் ஆட்டை குளிக்க வச்சிருவேன். சொல்லுவாங்க சோப் பண்ணுவாங்க. ஓகே ஓகேண்ணா. அழுக்கு போடாம நோய் வராம. சரி பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகேண்ணா. புதுசா ஆடு வாங்க வரவங்க நினைக்கிறவங்க எப்படி நான் ஆடு வளர்க்கலாமா இல்ல எப்படிங்க வளர்க்கலாங்களா இல்ல எப்படி? வாங்கிடல சார். அவங்க பக்குவமா பாத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு ஊருக்கு போகணும். என்ன ஆச்சுன்னு நினைப்பாங்க சார். நம்ம பக்குவமா பாத்தீங்கன்னா அது லாபம் தரும். ஆமா. பெல்லூர் லைன் பண்றேன் சொல்லலாமா? பெல்லூர் லைன் பண்ற கடை வச்சுக்கிறேன். ஓகே ஓகேங்கண்ணா. பெல்லு உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட். ஓகேண்ணா. அதுக்குள்ள செலவு தொழிலாளி. அப்படிங்களா? ஓகே. கடை எங்க அதுக்குள்ளதான் கடை வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பெல்லுக்குள்ளதான் அயன் பண்ற கடையை வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க ஆடுகளும் வளர்த்துட்டு வர்றாரு மேய்ச்சல் முறையில. நீங்க பெல்லு சரௌண்டிங்ல யாருன்னா அயன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பெல்லுக்குள்ள வந்து நீங்க அயன் பண்ணிக்கலாம். பண்ணிடுறேன் சார். 2014 கடை போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. அந்த வேலை வைப் ஆட்டை பாத்துக்கணும். அந்த வேலை பார்ப்போம். அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துப்பீங்க. அவங்க ஆடு மேய்ச்சாங்கன்னா நீங்க கடையில இருப்பீங்க. கடையும். ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா. இந்த கோயிலுக்கு பூசாரி வேலை செய்யறேன். அப்படிங்களா? ஆமா. ஊரு டெத்துனாலும் செலவு தொழிலாளி வேலைக்கு போவேன். ஊரு டெத் ஆகி வச்சு வச்சுக்க. ஓகே. அது எங்க செலவு தொழிலாளி வேலை என்ன வேலை அது வேலைக்கு போறேன். சரி சரிங்கண்ணா. கோயிலுக்கு வேலை செய்யறேன் சார். இது காரணமே அம்மா ஏற்பாடு சார். ஓகே ஓகேங்கண்ணா. சரி ஓகே. நீ நல்ல நிலைமை இருக்கிறனா அவங்க விட்டுதான் சார். இன்னைக்கு நல்லா 3 வேளை சாப்பிடுறேன். ஓகே ஓகேங்கண்ணா. நல்ல சந்தோஷமா இருக்கேனாக்கா. சரி சரிங்கண்ணா. இந்த வாட்டி யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? இல்ல சார், ₹1,00,000 ரோடு இருக்குது. எடப்பாடி கொடுத்தது பார்க்க முடியுமா? ஓகே ஓகேங்கண்ணா. இருக்க ஆடு மதிப்பு எவ்வளவுண்ணா வரும் மொத்தம்? எப்படி சார்? மொத்தம் எவ்வளவு மதிப்பு வரும்னு நினைக்கிறேன் சார்? அது
எவ்வளவு லட்சம் வரும்ன்றீங்க? அப்படிங்களா? அப்படியா? சின்னதா ஒரு ரேட் போகும், பெருசா ஒரு ரேட் போகும் சார். ஓகே ஓகே. எவ்வளவு சொல்றீங்க? இப்போ ஒரு 20 எல்லாம் ஒரு 2 ரூபா வரும் சார். 2 ரூபா மதிப்பு வரும். இப்ப எல்லாம் 2 ரூபாய் பேசுகிறேன். ஓகே ஓகேங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா, நன்றிண்ணா.